ஃபீல்டிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, கடைசியா இப்ப கேப்டன்சி சரியில்லை. இந்த மாதிரி பல விதமா சிஎஸ்கேவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, போன வருஷம் நமக்கு 8 ஓவருக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பவுண்டரியே வந்துச்சு. போன வருஷம் டீம் ஒரு 6 அடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்டென்ட் எந்த பிளேயர்ட்டையும் குறைச்சலாவே இல்லை. எல்லா பிளேயரும் வந்தா அடிக்கணுங்கிற மைண்ட் செட்ல தான் வர்றாங்க. அதுல சர்ப்ராஸ் கானெல்லாம் ஜெயிக்கணுங்கிற வெறியோட இருக்காப்ல. பவுலர்னு சொன்னப்பனா நம்ம ஏகே, இவங்க 2 பேர்ட்ட இருக்கிற வின்னிங் பண்ணணுங்கிற மைண்ட் செட் இருந்தாலே எல்லா பிளேயருமே கம்பேக் பண்ணலாம். ஓபனர்ஸ் 2 பேர்ட்ட இருந்து இன்னும் ரன்ஸ் வரலதான், அதுவும் வரும். இன்னொன்னு ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சி. பிரசாந்த் வீருக்கு ஏன் அவர் பவுலிங் கொடுக்கல? ஏன்னா அங்கே ஆல்ரெடி நூர் அகமது போட்டு அடி வாங்கிட்டு இருக்காரு. போன வருஷம் நல்லா பண்ண நூர் அகமதும் கலீல் அகமதுமே அடி வாங்கையில இப்ப எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு யங்ஸ்டருக்கு ஒண்டி கொடுத்தா இன்னும் அது அடி வாங்குற நிலைமைக்கு போயிரும். கடைசியா மறுபடியும் ருத்ராஜை தான் பேசுவீங்க எல்லாம். சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட் வந்து போன வருஷம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, பேட்டிங் தான் குறைச்சலா இருந்தது. ஆனா இந்த ட்ரிப் பேட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, பவுலிங் யூனிட் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. இது ஆக்ஷன்ல கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணாங்க சிஎஸ்கே. இப்ப இருக்கிறத வச்சு ஒரு கேப்டன்சி பண்ணணும்னா இந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். ஒரு கேப்டன் நல்லா பண்ணணும்னா ஒரு பவுலர் நல்லா பண்ணணும், ஒரு ஃபீல்டிங் நல்லா பண்ணணும், அதே மாதிரி பேட்டர்ஸ் நல்லா பண்ணணும். அப்பதான் ஒரு வின்னிங் கேப்டனா ஒரு கேப்டன் வர முடியும். அப்படி இருக்கிறப்ப நம்ம டீம்ல எல்லாமே இப்போ கோளாரா தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும். கம்பேக் பண்ணி கண்டிப்பா கப்பும் வாங்குவோம்.